தாபம், புன்றம், நாமம், மந்திரம், ஆராதனம் என்பதாக 5 விஷயங்கள் ஆச்சாரியராலே உபதேசம் செய்யப்படுவதினாலே அதற்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்பதாக பெயர். இதற்கு மற்றொரு பெயர் சமாஸ்ரயணம். ஆஸ்ரயணம் என்றால் அவரை அணுகுவது என்பதாக பொருள். சம்யக்கு ஆஸ்ரயணம், ஒரு ஆச்சாரியனிடத்தில் நன்கு சென்று அணுகி அவரிடத்தில் ஞானோபதேசம் பெறுவதினாலே சமாஸ்ரயணம் என்று இது அழைக்கப்படுகிறது. நாம் நம்முடைய தேசத்தைச் சேர்ந்த குடிமகன் என்பதற்காக ஓர் அடையாளம் வைத்திருக்கிறோம். அதாவது ஐடென்டிட்டி. ஆதார் அட்டையோ அல்லது தேர்தல் ஆணையத்திற்கு உரிய அட்டையோ ஏதோ ஒன்றை நாம் காண்பித்தால்தான் நாம் இந்திய குடிமகன் என்பதற்கு ஒரு அத்தாட்சி உண்டல்லவா? அதுபோல நாம் ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதற்கு அடையாளம் என்ன? நம் தோள்களில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்க சக்கரம். எப்படி ஒரு தேசத்தைச் சேர்ந்த குடிமகனுக்கு இவர் இந்த தேசத்தின் குடிமகன் என்பதற்கு உரிய அடையாளம், அத்தாட்சி, ஆவணங்கள் தேவையோ, அது போன்றுதான் நமக்கு நாம் வைஷ்ணவன் என்பதற்கு உரிய அத்தாட்சியாக நம் தோள்களில் சங்க சக்கரங்கள் பதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இது நம் சம்பிரதாயம் அறிந்த பெரியோர்கள் நம்முடைய நன்மைக்காக உபதேசித்து வைத்தது. இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்களுடைய மனோநிலையை பொறுத்து அமைந்திருக்கிறது. அடியேன் சொல்வது முழுவதும் ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்தின் அடிப்படையான தத்துவங்கள். இத்தகையதொரு தாபம் என்னும் உயர்ந்த சம்ஸ்காரம் சுவாமி பெரிய நம்பிகளினாலே ராமானுஜருக்கு செய்விக்கப்பட்டது. அப்பொழுது தான் திருவிலச்சினைகள் அவருடைய தோள்களில் பதிக்கப்பட்டன. தாபத்திற்கு அடுத்ததாக 2வது நிலை புன்றம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புன்றத்தை தான் தற்பொழுது நாம் திருமண்காப்பு என்று சொல்கிறோம். ஒரு சிலர் நாமம் என்கிறார்கள். நாமம் என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று நாமம் என்று திருமண்காப்பை குறிப்பிடுவது, மற்றொன்று நாமம் என்பது பெயரை குறிப்பிடுவது. இப்பொழுது இதற்கு அடுத்ததாக 3வது சம்ஸ்காரமாக நாமம், அதாவது பெயர் வைத்து அழைத்தல் என்பது ஏற்பட போகிறது. அதற்கு முன்பாக புன்றம் என்னும் இந்த சம்ஸ்காரம் செய்து வைக்கப்படுகின்றது. என்ன அது? ஒரு சிலருக்கு இந்த திருநாமத்தை பார்த்தால் அது கேலிக்குரிய பொருளாக தோன்றுகிறது. உண்மையில் அடியேன் 2 கரம் குவித்து வேண்டிக் கொள்கிறேன். ஒருவருடைய உணர்வுகளை புண்படுத்துவது என்பது பாரத பண்பாடு இல்லையே. ஆகையாலே தங்களுடையதான ஏமாற்றுதலை வெளியிடுவதற்கு வழியாக இந்த நாமத்தை காண்பிப்பது என்பது எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய செயலாய் அமைந்திருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் உண்டு. நாம் அந்த நம்பிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாரதத்தின் பெருமை அல்லவா? தற்பொழுது புன்றம் எனப்படக்கூடிய இந்த நாமத்தின் பெருமை என்ன? நாமம் போட்டுக்கொள்வதாலே ஏமாற்றுதல் என்றால் என்ன பொருள் என்றால், ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு கதை வருகிறது. ஒரு சமயம் யமகிங்கரர்கள் தங்கள் கையில் பாசஹஸ்தம், அதாவது அந்த பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய உயிரை அபகரிக்க சென்றார்களாம். உடனே யமதர்மராஜன் ஓடோடி சென்று தன்னுடைய கிங்கரர்களை தடுத்தான். எங்கே செல்கிறீர்கள்? அதோ அந்த மனிதன் ஒருவன் இருக்கிறானே, அவனை பறிக்கச் செல்கிறோம் என்றவுடன் யமதர்மராஜன் அவர்கள் செவியில் மிகவும் ரகசியமான ஒரு அர்த்தத்தை சொன்னானாம். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமः கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹம் அந்யன்றுணாம் ந வைஷ்ணவானாம். ஐயோ கிங்கரர்களே, அவரை பார்த்தால் தாபம், புன்றம் முதலான சம்ஸ்காரங்களை பெற்ற சுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவராக தெரிகிறது. அவர் மேனியில் தொலங்கக்கூடிய திருமண்காப்புகளை பார்த்தால் அவர் விஷ்ணு பக்தர் என்பது வெகு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. யமகிங்கரர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ வர்க்கங்களுக்கும் யமதர்மராஜாவாக தலைவனாக இருக்கிறேன். எல்லோருடைய உயிரையும் எடுக்கும் வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆனால் விஷ்ணு பக்தர்களிடத்தில் என்னுடைய ஆளுமை ஈடுபடாது. அந்த விஷ்ணு பக்தர்களை, அவர்களுடைய உயிரை பறிக்கும் வல்லமை எனக்கு இல்லை. இந்த ரகசியத்தை நீங்கள் பத்திரமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆகையால் எவன் விஷ்ணு பக்தனாக தோற்றமளிக்கிறானோ அவனிடத்தில் நீங்கள் செல்லாதீர்கள், அவனை பார்த்து கைகுவித்து வணங்கி நீங்கள் அவரை பிரணாம நமஸ்காரங்கள் செய்கள் என்று யமதர்மராஜா சொன்னான். அது சரி சுவாமி, இதனை யமதர்மராஜா இறைந்து சொல்லி இருக்கலாமே, ஏன் தன்னுடைய கிங்கரர்கள் காதில் ரகசியமாக சொன்னான் என்றால், எல்லோருமே தாபப்புன்றங்களை தரித்துக் கொண்டு விஷ்ணு பக்தர்களாகி விட்டார்களேயானால் தன்னுடைய உத்தியோகத்திற்கு தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமே, எல்லோரும் இந்த ரகசியத்தை அறிந்து விஷ்ணு பக்தர்களாகி விட்டார்களேயானால் தன்னுடைய இலாக்கா பறிக்கப்படுமே என்று பயந்துத்தான் யமதர்மராஜா ரகசியமாக காதில் உரைத்தானாம். ஆகையால் நாம் திருமண்காப்புகளை இட்டுக்கொண்டு எவரையும் ஏமாற்றப் போவது இல்லை, யமன்தான் ஏமாந்து போய்விடுவான். ஆகையால் நாமம் இட்டுக்கொள்வதினால் நாம் பெருமிதம் அடைய வேண்டும் என்னும் பேருண்மை இந்த கதையின் மூலமாக உணர்த்தப்படுகிறது அன்றோ. புன்றம் என்றால் இதற்கு முன்பு வரையில் நாம் வெறும் நெற்றியில் மட்டும்தான் இட்டுக்கொண்டிருந்தோம். எப்பொழுது ஆச்சாரியன் நம்முடைய தோள்களில் சங்கம் சக்கரம் இவற்றை பதித்து வைக்கிறாரோ அது முதற்கொண்டு 12 இடங்களில் நாம் திருமண்காப்புகளை தரித்து கொள்ள வேண்டும். கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன் என்பதாக பகவானுடைய 12 திருநாமங்களை சொல்லி அதற்கு உரிய இடங்களில் தான் நாம் இட்டுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் முதலில் நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் எனப்படக்கூடிய அந்த திருவிலச்சினைகளை திருத்தோள்களில் வைக்கும் பொழுது தாபத்தை செய்த பிறகு நெற்றியில், நடு நாபியில், நடு மார்பில், கழுத்தில் மற்றும் வலதுபுறம் நம்முடைய வயிற்றில், வலதுபுறம் நம்முடைய புஜத்தில் மற்றும் வலதுபுறம் கழுத்தில், அதுபோன்று இடதுபுறத்தில் நம்முடைய வயிற்றில், இடதுபுறம் நம்முடைய தோளில், இடதுபுறம் நம்முடைய கழுத்தில் என்பதாகவும் மற்றும் நம்முடைய முதுகின் கீழ்ப்பகுதியிலும் மற்றும் முதுகின் மேல் பகுதியான கழுத்தின் பின்புறத்திலும் திருமண்காப்புகளை நம்முடைய ஆச்சாரியன் இட்டு வைப்பார். அதில் கேசவன், நாராயணன் முதலான 12 திருநாமங்கள், அதனால்தான் இவற்றிற்கு நாமங்கள் என்பதாக பெயர். மறுபடியும் அடியேன் கைகுவித்து கேட்டுக்கொள்கிறேன், நாமம் இட்டுக்கொள்வது என்பது ஒருத்தருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கையோ அல்லது அவருடைய மன உணர்வுகளை புண்படுத்தும் விதமாகவோ நாம் ஒருபொழுதும் நடக்காது என்பதாக அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த திருநாமங்களை இட்டுக்கொண்ட பின்பு அதன் நடுவில் ஸ்ரீசூர்ணம் என்பதாக பிராட்டியினுடைய திருநாமங்களை வைத்து நாம் மஞ்சளை இட்டுக்கொள்ள வேண்டும். திருமண் என்பது உயர்ந்ததான மண்ணால் ஆனதான ஒரு பொருள். அதே போன்று ஸ்ரீசூர்ணம் எனப்படக்கூடியதான இந்த மஞ்சள் நிறத்தில் அமைந்திருப்பது பிராட்டியினுடைய திருநாமத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீ, மகாலட்சுமி, லோகேஸ்வரி என்றெல்லாம் அந்த பிராட்டியினுடைய திருநாமத்தை சொல்லி நாம் நம்முடைய திருமேனியில் தரித்துக் கொள்கிறோம். இதைத்தான் புன்றம் என்று சொல்லுகிறோம். தாபகா, நெருப்பில் பழுக்க காட்சிய சுதர்சன பாஞ்சஜன்யங்கள் தோள்களில் வைக்கப்படுகின்றன. புன்றம் இதுவரையிலும் நெற்றிக்கு மட்டும் இட்டுக்கொண்டிருந்ததான நாம் நம்முடைய திருமேனியில், நம்முடைய மேனி இதுவரையிலும் வெறும் மேனியாக இருந்தது. எப்பொழுது சம்ஸ்காரம் ஏற்பட்டதோ அது முதற்கொண்டு திருமேனியாகிவிட்டது. 12 இடங்களில் இந்த திருமண்காப்புகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இதை பார்த்தால் யமன் நம்மை கைகுவித்து சேவிப்பான். திரவந்தி தைத்யாஹ பிரணமந்தி தேவதாஹ நஷ்யந்தி ரக்ஷாம்ஸ்யபயந்தி சாரயஹ. மாங்கல்ய சூக்தம் எனப்படக்கூடியதான உத்தமமான அந்த ஸ்தோத்திரத்தில் தேவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களை பார்த்தால் இப்படி உடம்பில் துலங்கக்கூடிய திருமண்காப்புடன் இருக்கும் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் பார்த்தால் எல்லா தேவர்களும் வணங்குகிறார்களாம். அன்பர்களே, இது யாரோ ஒரு சில குலத்தில் பிறந்த பெரியவர்களுக்கு மட்டும்தான் என்பதாக நினைக்காதீர்கள். நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு கூட நாம் சம்ஸ்காரத்தை செய்து வைக்கலாம். ஏனென்றால் அவைகளும் பகவத் சம்பந்தத்தை அடைய வேண்டும். அவைகளும் நம்மிடத்தில் வந்து சேர்ந்த பாக்கியத்தினாலே பிறவியை ஒழித்து நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னையும் என் உடமையையும் நின் சக்கரப்பொறி ஒற்றிக் கொண்டேன் என்று பெரியாழ்வார் பாடினார். நான் மட்டும் தரித்துக் கொள்ளவில்லை சுவாமி, என்னை சேர்ந்ததான அனைத்தையும் உன் உடமையாக்கி வைத்தேன்.
உன் கைங்கரியத்திற்கு வைத்தேன். எவ்விதம் தரச்சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய அந்த தரச்சான்றிதழ் முத்திரை பெற்றிருக்கக்கூடியதான பொருள் எல்லா விதத்திலும் ஏற்புடையதாக இருக்கிறதோ அதுபோன்றுத்தான் விஷ்ணுவின் கைங்கரியத்திற்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, இந்த தேகத்திற்கு நல்ல கதி உண்டாவதற்காக தாபம் என்னும் முதல் சம்ஸ்காரம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்த சம்ஸ்காரமாக புன்றம் என்னும் திருநாமம் இட்டுக்கொள்ளப்படுகின்றது. இனி இதனை இட்டுக்கொள்வதில் நமக்கு ஒருவிதமான தயக்கமும் இல்லையே. ஒருவேளை இட்டுக்கொள்வது, மற்றொரு வேளை அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது அழித்துச் செல்வது என்னும் காரியத்தை செய்ய வேண்டாமே? யாரை குறித்தும் நாம் கவலை கொள்ள தேவையில்லையே. இது என்னுடைய சம்பிரதாயம். என்னுடைய ஆச்சாரியர் எனக்கு இப்படித்தான் உபதேசம் செய்திருக்கிறார். இந்த உபதேசத்தை நான் நன்கு செவ்வனே பின்பற்றி வருவதினாலே என் ஆத்மாவிற்கு நல்ல லாபம் உண்டாகும் என்னும் துணிவு என்னிடம் இருக்கிறது என்பதாக நாம் நினைக்க வேண்டும். ஆகையால் தாபகா என்னும் அந்த சம்ஸ்காரம் செய்த பிறகு புன்றஹா என்னும் சம்ஸ்காரமாக திருமேனியில் துலங்கும் நாமங்கள் ஏற்படுகின்றன. இதற்கு அடுத்ததாக நாமம். நாமம் என்றால் தாஸ்ய நாமம். இதுவரையிலும் நான் கிருஷ்ணன், ராமன், முகுந்தன் என்றெல்லாம் பெயர் பெற்றவனாக இருந்தேன். இனி ஒரு ஆச்சாரியருடைய சம்பந்தத்தை பெற்றிருப்பதினாலே அந்த ஆச்சாரியருக்கு அடியேன் தாசபூதன் என்று நம்முடைய பணிவை விண்ணப்பிப்பதாக தாஸ்யநாமா என்னும் திருநாமத்தை நாம் அடையப் போகிறோம். அந்த சம்ஸ்காரத்திற்குத்தான் நாமகரணம் என்பதாக பெயர். இந்த க்ஷேத்திரத்தை சுவாமி ராமானுஜருடைய அவதார க்ஷேத்திரமாக பார்த்தோம் அல்லவா? எப்படி சுவாமி, பெரும்பூதூர் வந்தவள்ளல் என்று ஸ்ரீபெரும்புதூரில் தானே ராமானுஜர் பிறந்தார், நீங்கள் இந்த ஊரில் பிறந்தார் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி ஒத்து வரும் என்றால், நாம் பிறப்பது ஒரு பிறவி, அதன் பிறகு ஆச்சாரிய சம்பந்தத்தை என்றைய தினத்தில் நாம் அடைகின்றோமோ அந்த பிறவித்தான் உயர்ந்த பிறவி. அப்படி பார்க்கும் பொழுது சுவாமி ராமானுஜருக்கு பெரிய நம்பிகள் என்னும் ஆச்சாரியருடைய சம்பந்தம் கிடைத்ததினாலே இந்த திவ்யதேசம், இந்த க்ஷேத்திர விசேஷம் ராமானுஜருடைய ஜென்மபூமி என்று சொல்வதில் ஒரு விதமான குறைவும் இல்லையே. அத்தகையதொரு புண்ணிய பூமியில் துவயம் விளைந்த திருப்பதியில் நாம் மற்றும் மேலும் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தின் விசேஷங்களை எல்லாம் அனுபவிக்கலாம்.